Dear plus 2 students, இப்போ ஆக்சுவலாக என்ன 1 month தான் இருக்குல்ல எக்ஸாமுக்கு, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் இப்போ ஆக்சுவலாக எக்ஸாம் ஹாலில், அப்புறம் எப்படி எவ்வளோ டைம் அலாட் பண்ணணும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும், அப்புறம் என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கலாம், அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் ஏக்கு எவ்வளோ அலாட்மெண்ட் கொடுக்க போகிறோம், டைமிங்ஸ், பார்ட் பிக்கு என்ன, டயக்ராம் எங்கே போடணும், அந்த மாதிரிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தவறாமல் இந்த டைமிங்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸுக்கு ஆக்சுவலாக 2 hours 30 minutesக்குள்ளே எழுதணும் இல்லையா? அப்போ எப்படி நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் ஏக்கு 15 ஆன்சர் பண்ணணும் இல்லையா? ஸோ அது எவ்வளோ டைம் அலாட் பண்ணணுன்னா ஒரு 2 minutes எடுத்துக்கலாம் ஒரு கொஷினுக்கு. ஸோ 2 minutes எடுத்துட்டிங்கன்னா பார்ட் ஏ 15 ஆன்சர் பண்ணணும். ஸோ 15 to 30 minutes, half an hour அந்த மேக்ஸிமம் நீங்கள் அலாட் பண்ணிக்கலாம் ஃபார் பார்ட் ஏக்கு. பார்ட் பிக்கு 6 ஆன்சர் பண்ணணும். ஆக்சுவலாக there are 9 questions, you have to answer 6 questions. 6 into 3 இப்போ 18 minutes அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். அண்ட் பார்ட் சிக்கு பார்த்தீங்கன்னா 6 questions எழுதணும். இது ஆக்சுவலி இங்கேயும் கூட you have to answer 6 out of 9 questions. ஸோ ஒரு கொஷனுக்கு எவ்வளோ டைம் அலாட் பண்ண தெரியுமா? 6 minutes அலாட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு 36 minutes ஆகும். அப்புறம் பார்ட் டிக்கு 5 questions ஆக்சுவலாக இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ஆன்சர் 5 questions. ஒரு கொஷனுக்கு எவ்வளோ டைம் எல்லாம் எடுத்துக்கணுன்னாக்க 12 minutes எடுத்துக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் 12 into 5 60. 1 hourல யூ ஹேவ் டு கம்ப்ளீட் பார்ட்டி கொஷின்ஸ். அது கரெக்டாக அது மாதிரி ஷுவராக வச்சுக்கணும். இப்போது டோட்டலாக இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 144 minutes வருது. இது ஆக்சுவலாக என்னென்னா 2 hours 24 minutes ஆகுது. நமக்கு 2.5 hours தான் இல்லையா? அந்த 6 minutes ஒன்ஸ் முடிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வேறு ஏதாவது நம்ம இங்கே விட்டுட்டோமா அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு 6 minutes டைப் பண்ணணும் நூல் அதெல்லாம் ஒர்க்காக. ஸோ டோட்டலாக 2.5 hours இந்த டைம் அலாட் பண்ணால் தான் இங்கே கம்ப்ளீட் பண்ணலாம், எழுதுது எல்லா கொஷின்ஸும் எழுதி முடிக்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக ஒரு மாடல் பேப்பர் நான் வச்சுருக்கிறேன், அதை நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதில் பார்ட்டே 15 questions இருக்குது. ஸோ ஒரு 15 questions ஒன்னாட்ட நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஷின்ஸ் எடுத்துட்டிங்கனாக்கா ஒரு கொஷின் வாசிக்கிறேன். Electric potential of the earth is taken to be 0 because earth is a good 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்சுலேட்டர், கண்டக்டர், செமிகண்டக்டர், டயலக்ட்ரிக். இது என்ன ஆன்சர் தெரியுமா? earth is a very good conductor. ஏன் எப்படி சொல்கிறீங்க, இது இன்சுலேட்டர்னு சொல்லக்கூடாதா அப்படிலாம் கேட்கலாம். ஸோ எவ்ரி ஹவுஸ் எர்த்து பண்ணுறோம் இல்லையா, எல்லா அன்வான்ட் பொட்டன்ஷியல் எல்லாமே எர்த்துக்கு தான் போகும். ஸோ எர்த் இஸ் அ வெரி குட். ஸோ வாட்ஸ் ஆன்சர்? வெரி குட் கண்டக்டர். ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்த கொஷின் கேட்டிருக்காங்க. Read the following statement carefully. The resistivity of a semiconductor decreases with increase of temperature. இப்போது நம்ம படிச்சிருக்கிறீங்க இல்லையா மெட்டலுக்கெல்லாம், when increase the temperature resistivity increases, but semiconductor other way around. So resistivity decreases with increase of temperature. இன்னொரு Z ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. In a conducting solid, the rate of collision between free electrons and ion increases with increase of temperature. This is also correct. Why? The electron, the conductor ions வழியாக பாஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்? They collide with that. collision ஜாஸ்தி ஆகும் when increase the temperature. ஸோ இப்போ 4 ஆப்ஷன், ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Y is true, Z is false. அடுத்த ஆப்ஷன் Y is false, Z is true. தேர்ட் ஆப்ஷன் both Y and Z true. ஃபோர்த் ஆப்ஷன் Y is true and Z is correct. Reason for Y இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் இதில் என்ன கரெக்ட்? ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், அடுத்த ஆப்ஷனும் கரெக்டு தான். பட் ஃபோர்த் ஆப்ஷனை பார்த்துருக்காங்கன்னா Y is true, Z is correct, reason for Y அது கரெக்ட் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒய்ங்கிற எக்ஸ்ப்ளனேஷனுக்கு என்ன போட்டிருக்கு? ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர். அடுத்தது இசட்ன்றது என்ன போட்டிருக்கு? கண்டக்டிங் சாலிட். ஸோ அதனால் என்ன ஆன்சர் தெரியுமா? போத் ஒய் அண்ட் இசட் இஸ் ட்ரூ. அதான் கரெக்ட் ஆன்சர். இன்னொரு கொஷின் இருக்குது. எக்ஸ்பிரஸ் Bioட்-Savart law இன் வெக்டார் ஃபார்ம். வாட் இஸ் எ வெக்டார் ஃபார்ம் பார்க்கலாமா? இப்போது Bioட்-Savart law B is equal to dBன்னு போட்டுக்கலாம். ஸோ வெக்டார் சிம்பிள் μ0 by 4 pi I dl வெக்டார் cross r cap by r square. இது ஒரு ஃபார்ம். இன்னொரு ஃபார்ம் கூட இருக்குது, உங்களுக்கு அவேராக இருக்கீங்களா தெரில. and it's also equal to
mu naught by 4 pi ideal vector cross r vector by r cube. ஸோ இதான் வெக்டார் ஃபார்ம். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஆர் கேப் போட்டிங்கன்னா இங்கே ஆர் ஸ்கொயர் வரும், இங்கே ஆர் வெக்டார் போட்டிங்கன்னா ஆர் கியூப் வரும். ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ எனி ஒன் ஃபார்ம் யூ கேன் ரைட் இன் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் டிபி. இங்கே வந்து பின்னு போட்டிங்கன்னா அண்ட் ஒரு எக்ஸ்பிளேஷன் நாட் கரெக்ட். ஏன் தெரியுமா, இங்கே டிஎல்னு ஸ்மால் எலிமெண்ட் போட்டிருக்கோம், அதனால் இங்கே கட்டாயமாக டிபின்னு போடணும். ஸோ டிபி வெக்டார் that is equal to this. So magnitude vector are a scalar. Vector தான் ஸ்டாண்ட் இன்சர் சொல்லியிருக்கேன் இல்லையா. All fields are vectors. All actually fields are vectors and all forces are vectors. So similarly magnetic field தானே இது வெக்டார். ஸோ இது ஒரு ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். Arrange the following in descending order of wavelength. 4 ஆப்ஷன் இருக்குது. X-ray, radio waves, blue light, IR light கொடுத்துருக்குது. இந்த 5th சாப்டரில் டேப்லர் காலம் நாட் ஃபார் எக்ஸாம் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக, பட் யூ ஷுட் நோ த ஆர்டர். என்னென்ன ஆர்டரில் வரும்? ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், ஐஆர் ரேஸ், விசிபிள், இன்ஃப்ராரெட், யூவி ரேஸ், எக்ஸ்ரே, காமாரேன்னு வரும். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த். ஓகே, இப்போ ஹையஸ்ட் வேவ் லென்த்து பார்க்கணும். இப்போது வந்து ரேடியோ வேவ்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் ஐஆர் ரேடியேஷன் வரும், தென் ப்ளூ லைட், அப்புறம் எக்ஸ். இதுதான் ஆர்டர். ஸோ என்ன ஆர்டர் இந்த கொஷனுக்கு தெரியுமா? யூ ஷுட் ரைட் ஃபஸ்ட் வந்து ரேடியோ வேவ்ஸ், தென் IR rays, IR light, then blue light, then X-ray. Okay, X-rays. So in the descending order கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக, descending order. ஸோ இதுக்கு வந்து வேவ் லென்த் ஜாஸ்தியாக இருக்கும், எக்ஸ்ரேக்கு அதை விட கம்மி. இதை விட கம்மி எதுக்கு தெரியுமா? காமா ரேஸ். காமா ரேஸ்க்கு இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே, ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், ஐஆர் ரேடியேஷன், விசிபிள் லைட் அண்ட் யூவி, எக்ஸ்ரே, காமா, அந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனி கொஷின் கேன் பி ஆஸ்ட். இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்ரே அப்படின்னாக்கா லைட் வேவ்லன்னு தெரியும், பட் எக்ஸ்ரேக்கு என்ன? அதுவும் இட்ஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் ஆஃப் லைட் ஆல்சோ. ஸோ எனி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வாட்ஸ் வெலாசிட்டி ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் லைட். அது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டுப்பாங்க. ஸோ அடுத்தது த ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இன் வேக்யூம் இஸ் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மியூ நாட் எப்சிலான் நாட், அடுத்த ஆப்ஷன் மியூ நாட் எப்சிலான் நாட் ரூட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் 1 மியூ நாட் எப்சிலான் நாட். ஃபோர்த் ஆப்ஷன் 1 root of mu naught epsilon naught. So what's the correct answer? Direct தான் அது. இது என்ன ஆன்சர்னா 1 root of mu naught epsilon naught. இதான். What is mu naught னா என்ன? Permeability of free space. What is epsilon naught னா ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சிருப்பீங்க. Permittivity of free space. So that is equal to correct answer 1 root of mu naught epsilon naught. அடுத்த ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க, which type of wave shows the property of polarization? ஸோ அதில் வந்து என்னென்னா ட்ரான்ஸ்வர்ஸ் கொடுத்துருக்காங்க, லாங்கிட்யூனல் கொடுத்துருக்குறாங்க. இப்போது ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்னா தெரியும் இல்லையா, லாங்கிட்யூனல் வேவ்னா பார்ட்டிக்கிள் என்ன ஆகும்? வைப்ரேட் parallel to the direction of propagation. Transverse வேவ்னா பார்ட்டிக்கிள் வைப்ரேட் perpendicular direction of propagation. So polarization proves that dash light waves are transverse. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர் ப்ரூவ் ஒன்லி பை, பட் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, இன்டர்ஃபரன்ஸு, டைஃப்ராக்ஷன், அதெல்லாம் வேவ் நேச்சர் தான் சொல்லுது, பட் ட்ரான்ஸ்வர்ஸாக லாங்கிட்யூடாக சொல்லாது. பட் ஒன்லி பொலரைசேஷன் அலோன் ப்ரூவ்ஸ் தட் லைட் வேவ்ஸ் ஆர் ட்ரான்ஸ்வர்ஸ். ஸோ அந்த ஒரு பாயிண்ட். அடுத்த ஒரு 8th கொஷின் என்ன போட்டிருக்காங்கனாக்க, மாஸ் ஆஃப் அ மூவிங் ஃபோட்டான் வேரிஸ் இன்வர்ஸ்லி ஆஸ் த வேவ் லென்த் ஒன்று. அப்புறம் அதுக்கு ரீசன் போட்டிருக்காங்க, எனர்ஜி ஆஃப் பார்ட்டிக்கல் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்பீட் ஆஃப் த லைட் ஸ்கொயர். இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. செகண்ட் ஆப்ஷன், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. தேர்ட் ஆப்ஷன், ஏ இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ்
and R is false. Fourth option, both A and R are false. இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் assertion கொடுத்துருக்கு, mass of the moving photon varies inversely as the wavelength. ஓகே, இப்போது அது என்ன equation? de Broglie wavelength வரும் இல்லையா, ரெண்டு ரிலேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்னென்னா lambda ஆக்சுவலாக பார்க்கணும். ஓகே, is equal to h by mcன்னு ஒன்று வரும். So what is c here? Velocity of light. What is lambda? Wavelength, and m mass. So what is first assertion கொடுத்துருக்கு, mass of the moving part photon varies inversely. So the mass நம்ம கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகிடும், mass equal to h by lambda c. So how they are related? Inversely. இது கரெக்ட். அடுத்த ரீசன் போட்டிருக்காங்க, எனர்ஜி ஆஃப் பார்ட்டிக்கல் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்கொயர். இன்னும் ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன் E is equal to mc ஸ்கொயர். இதுவும் கரெக்ட் தான். ஸோ இப்போ என்ன ஆப்ஷன் ஆளில் எது கரெக்டாக இருக்குன்னு தெரியுமா? போத் A and R are true, but R is not correct explanation of A. Why ma'am? இப்போது அந்த ரீசன் சொல்கிறேன் பாருங்களேன். E equal to mc ஸ்கொயர் கொடுத்துருக்கு. இப்போது ஃபோட்டான் வந்து ஃபஸ்ட்டு அசர்ஷன் கொடுத்துருக்கு. ஃபோட்டானோடைய வெலாசிட்டி என்னென்னா equal to velocity of light. பட் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, நோ மெட்டீரியல் பார்ட்டிக்கல் கேன் ஹேவ் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் வெலாசிட்டி ஆஃப் லைட்னு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இப்போ ஒரு இது கூட உங்களுக்கு கேட்கலாம், ஒரு எலக்ட்ரான் வெலாசிட்டி ஆஃப் லைட் வித்தோட மூவ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? when electron move the velocity of light na, whatever the mass of the electron becoming infinite. That means electron mass தூக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய ஹெவி ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், no material particle, electron, proton, neutron or any particle, material particle cannot have velocity equal to or greater than velocity of light. ஸோ எல்லாம் அதை விட கம்மியாக தான் இருக்கும். பட் ஃபோட்டான்னா தான் என்னென்னா ஈக்குவல் டு velocity of light. Photon velocity is equal to velocity of light னு எழுதலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கொஷனுக்கு என்ன ஆன்சர் தெரியுமா? both A and R are true, but R is not correct explanation of A. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். the short wavelength limits of Lyman, Paschen and Balmer series in the hydrogen spectrum are lambda L, lambda P, lambda B respectively. Arrange them in the increasing order. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ. இது என்னென்ன ஆக்சுவலாக வாட் ஆர் லைமன் சீரீஸ்னால் தெரியும் இல்லையா? when the electron jump from any of the outer orbit to the first orbit they give rise to Lyman. Balmerனா அதுக்கு அடுத்தது when any of the outer orbit to the second orbit, when n is equal to 2 we get the Balmer series. அப்புறம் passion bracket fun இப்படி வரிசையாக வரும் இல்லையா? இப்போது வேவ் லென்த் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் உங்களுக்கு ஆக்சுவலாக இது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து n equal to 1 அப்படின்னா any of the outer orbit to the first orbit, இப்போ நிறைய லைன்ஸ் வரும். இதுதான் வந்து பால்மர் சீரீஸ். இங்கே போட்டுருங்க பாருங்கள், லைமன் சீரீஸ், அடுத்தது பால்மர் சீரீஸ், இந்த லைன் இருக்கு இல்லையா, பால்மர் சீரீஸ், பேஷன் சீரீஸ், பிராக்கெட் சீரீஸ் அண்ட் ஃபன் சீரீஸ். இப்போது லைமன் சீரீஸில் வந்து எலக்ட்ரான் ஜம்ப் ஃப்ரம் எனி ஆஃப் த அவுட்டர் ஆர்பிட் டு த ஃபஸ்ட் ஆர்பிட். அப்போ எனர்ஜி எவ்வளோ திரும்ப இருக்கும்? இங்கே ஃபஸ்ட் ஆர்பிட்டில் என்ன எனர்ஜி திரும்ப? -13.6 eV. செகண்ட் ஆர்பிட் -3.4 eV. தேர்ட் ஆர்பிட் -1.5 eV. ஃபோர்த் ஆர்பிட் 0.85 eV. ஃபிஃப்த் ஆர்பிட் 0.54 eV அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ when electron jump from outer orbit to first orbitனா வாட் இஸ் எனர்ஜி திரும்ப? 13.6 eV ஸ்பெண்ட் பண்ணும். எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது. எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்தால் என்ன ஆகும்? ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் E ஈக்குவல் டு ஹெச் நியூ தான் இல்லையா? எனர்ஜி ஜாஸ்தினா ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்கும், வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். ஸோ லாம்டா வில் பி ஸ்மால். அது பார்க்குறப்போ இந்த லைமன் சீரிஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி. அப்புறம் அதோட ஃப்ரீக்வன்சி கம்மி எதுக்கு? பால்மருக்கு. அதை விட கம்மி பேஷனுக்கு. அதை விட கம்மியாக இருக்கும் ப்ராக்கெட் லாஸ்ட்டாக ஃபன் சீரிஸ். இப்போ இன்க்ரீஸிங்கோட அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? லைமன்னா லாம்டா ஆல்ஃபா வேவ் லென்த்து, பேஷன்னா லாம்டா பி, பால்மர்னாக்கா லாம்டா பி. இப்போ இன்க்ரீஸிங் ஆர்டரில் போகணுன்னா கரெக்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா? லாம்டா ஆல்ஃபா. அதுக்கப்புறம் அதோட ஜாஸ்தியாக இருக்கும் வேவ் லென்த், லாம்டா பால்மர் அண்ட் லாம்டா பேஷன். இதுதான்
இப்போ இதுவே ஃப்ரீக்வன்சி கேட்டால் என்ன வரும் தெரியுமா? அப்படி தலைகளாக வரணும். ஆக்சுவலாக ஃப்ரீக்வன்சி எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்? லாம்டா ஆல்ஃபாக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஃப்ரீக்வன்சி கேட்டிருந்தாங்கனாக்கா ஃப்ரீக்வன்சி லைமன் சீரீஸ், ஃப்ரீக்வன்சி பால்மன் சீரீஸ், ஃப்ரீக்வன்சி பேஷன் சீரீஸ்னால் இப்போ எது இருக்கும்? இதுக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் கொஷின்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைமன் பால்மன் வச்சு அவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் அந்த எனர்ஜி லெவல்லாம் இன்னும் ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக வாட் இஸ் த எனர்ஜி ஆர் லெவல் ஆஃப் செகண்ட் ஆர்பிட் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு என்ன எழுதுவீங்க? -3.4 eV. சப்போஸ் வாட் இஸ் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான் என்ன எழுதுறோமா? மைனஸ் சைன் போடக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு புட் 3.4 eV அதான் போடணும். ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு இதான் ஆன்சர். லாம்டா லைமன், லாம்டா பால்மர், லாம்டா பேஷன். இதை இன்க்ரீசிங் ஆர்டரில் பைபிளில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ஒரு கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நியூக்ளியர் டென்சிட்டிஸ் ஆஃப் த டூ நியூக்ளியை ஹேவிங் மாஸ் நம்பர் இந்த ரேஷியோ 1:4? இப்போ கவனிங்க, இது ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ரெண்டாவது பேஜ்லேயே வந்துடும். வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ்ன்ட்டு வந்துடும். Nuclear density is dash independent of mass. Okay, whether it is a small nucleus or big nucleus, what about the density? Same. இது ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால கொஸ்டின் இது. ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் தெரியுமா? அதுக்கு 1:1 தான் கரெக்ட் ஆன்சர். எவ்வளோ பெரிய ஆட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஆட்டம், டென்சிட்டி என்ன எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னால் 1:1 தான். இது ஒரு நல்ல கொஸ்டின். இதை கொஞ்சம் ஸ்பெஷலாக நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போ 11th கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். த செமிகண்டக்டர்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ் அட் அப்சல்யூட் ஜீரோ சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கவனிங்க, செமிகண்டக்டர் கண்டக்டர். செமிகண்டக்டர் ஆக்சுவலி இட் இஸ் it's not a very good conductor like copper or silver, and it's not a very bad conductor like wood or plastic. So in between category தான். But semiconductor or conductors at absolute zero. The correct answer, my actual answer in the particular question is answer false. நான் ஏன் ரீசன் சொல்கிறேன். ஓகே, at absolute zero invariably all electrons, you know, they will be taking rest away. There is no movement at all. So even a semiconductor behaves like an insulet. Is the correct answer. But in the particular question, semiconductors are conductors at absolute zero say true or false. Actually it's false. But correct answer என்ன தெரியுமா? Semiconductors are at absolute behaves like an insulator. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்து ஒரு சர்க்கியூட் போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? ஆக்சுவலாக அந்த 9th சாப்டர் எலக்ட்ரானிக் சாப்டர்லேருந்து ஒரு 2 NAND கேட் போட்டிருக்காங்க. வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த அவுட்புட்? இப்போ அதுக்கு ஒரு டயக்ராம் பார்க்கலாம். ஏபி, இதோட ஆன்சர் ஆக்சுவலாக இது வந்து NAND கேட்லையா? இப்போ அவுட்புட் என்னவாக இருக்கும்? ஏபி பார். தென் ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் NANDed. இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும்? ஏபி டபுள் பார், தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி. தென் இதோட ஒரு நாட் கேட் போட்டிருக்காங்க. இப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஏபி பார். ஸோ வாட் இஸ் ஏபி பார்? NAND ஆப்ரேஷன். ஸோ ஆன்சர் ஒய் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, or you can put this way also. Sometimes they twist பண்ணுவாங்க. y equal to according to d markers யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? y equal to a bar dot a bar plus b bar. இதுவும் கரெக்ட் தான். ஓகே, இந்த மாதிரி கூட உங்களுக்கு ஆன்சர் போடலாம். இதுவும் கரெக்ட். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா இதுவும் கரெக்ட். பட் இந்த பர்டிகுலர் இருக்க ஏபி பாரும் போடலாம், ஆர் ஏ பார் ப்ளஸ் பி பார் இதுவும் போடலாம். கரெக்ட். அடுத்த ஒரு கொஷின். The unit of electrochemical equivalent is dash. இது வந்து the laws of electrolysis, Faraday laws of electrolysis. என்ன ஈக்குவேஷன் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? M is proportional to Q, mass of the substance liberated in electrode directly proportional to the charge passing through the electron law, or equated by a constant. M is equal to a constant Z into Q. Z தான் பேர் electrochemical equivalent. இதோட யூனிட் என்ன? M, nothing but M by Q. ஸோ என்ன யூனிட்டாக இருக்கும்? kg per coulomb. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் இப்போ ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 ஆப்ஷன்லாம் கொடுக்கல ஃபில்லப்ஸ். ஸோ நீங்கள் ஹேவ் டு நோ த ஆன்சர் வெரி வெல். அடுத்த ஒரு கொஷின். இன் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் த பேண்ட் வித் இஸ் டேஷ் த சிக்னல் ஃப்ரீக்வன்சி.
Bandwidth is equal to dash என்னது twice the signal frequency. இதான் correct answer in the Phillips. Then 15th question, induction motors are used in dash. இது எட்டிக்கான அப்ளிகேஷன்ஸில் வரும். ஆக்சுவலி இண்டக்ஷன் மோட்டர் யூஸ்ட் இன் டேஷ் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிரைண்டர், தென் ஜென்ரேட்டர், ரெஃப்ரிஜரேட்டர், ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் யூஸ்ட் இன் ஃபேன்ஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போது இந்த ஃபிலிப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆன்சர் பண்ணோன்னா கட்டாயமாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ண முடியும். சிலலாம் ஒமிட் பண்ணி படிக்கலாமா அப்படிலாம் பண்ணக்கூடாது. யார் டு ப்ரிப்பேர் எவ்ரி திங், நோ கார்னர் இப்போ இருக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா. தென் பார்ட் பியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஆன்சர் 6 out of 9 questions. there are 10 chapters இருக்கு இல்லையா ஃபிசிக்ஸில். அப்போ ஏதாவது ஒரு சாப்டர் விட்டுருவாங்க, விட்டுட்டு மீதி சாப்டர்லேருந்து ஆன்சர் ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒரு கொஷின்ஸ் வரும். அதில் கம்பல்சரியாக ஒரு கொஷின் போட்டிருக்காங்க. கொஷின் இந்த பர்டிகுலர் இதில் கொஷின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரின்னு கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் அந்த கொஷின் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அதனால் சால்வ்டு ப்ராப்ளம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாமே யூ ஹேவ் டு பி அவேர் ஆஃப் தரவாக இருந்தால் தான் பண்ண முடியும். அப்புறம் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதுக்கு பற்றி நிறைய பாயிண்ட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 மார்க்ஸ் கொஷினில் மென்ஷன் த யூசஸ் ஆஃப் போலராய்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் ஒரு 9 யூசஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டால் எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணுறது, அவ்வளோ எழுதணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. 4 எழுதுங்க. ஓகே, 2 மார்க்ஸ் கொஷின் தானே, எனி 4 எழுதலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கிறதெல்லாம் எழுதலாம். நீங்கள் அந்த மாதிரி எழுதலாம். ஐ கேன் டு சேவ் டைம். அவ்வளோ எழுதிட்டு உங்கள் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுனால சில 2 மார்க்ஸ் கொஷினுக்கு நிறையா இருந்தாலும் கூட ஒரு 4 இல்லை ஒரு 6 at the maximum நீங்கள் தான் சின்ன சின்னதாக இருக்கிறதா பார்த்து. சிலதில் அதில் ஒரு பர்டிகுலர் யூஸ் வந்து நிறையா இருக்கும். ஒரு 5 lines இருக்கும். ஒரு யூஸே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா டைம் கன்சியூம் பண்ண முடியும், வித்தின் டைமில் முடிக்க முடியாது. அதனால் ஷார்ட்டாக இருக்கிறதா சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அப்புறம் மென்ஷன் த கண்டிஷன்ஸ் ஆஃப் லேசர் ஆக்ஷன், அது 3 பாயிண்ட் இருக்கும். அதை கரெக்டாக எழுதணும். ஸோ அப்புறம் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் டிஃபைன் டைபோல் அண்ட் டைபோல் மொமெண்ட். இப்படி கேட்டாங்கன்னா என்ன எழுதுறது? வாட் இஸ் அ டைபோல்? 2 dissimilar charges separated by very small distance constitute an electric dipole. இப்போ டைபோல் மொமெண்ட் என்ன ஃபார்முலா வரும்? P is equal to எழுதுறேன், P equal to M into 2L. Okay, so Q into charge, 2L length, and dipole moment formula Q into 2L. So what's the formula? Dipole moment equal to product of any one of the charges, that to magnitude alone, into the distance between the 2 charges, Q into 2L, or some additional 2D கூட போடலாம். ஸோ இதான் அதோடைய அது. ஸோ ஸ்டேட்மெண்ட் எழுதிடுங்க, இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிடுங்க. ஸோ ஐ கேன் கம்ப்ளீட் தட் பர்டிகுலர் கொஷின்ஸ். அது மாதிரி நிறையா கொஷின்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இதில் பார்த்தீங்கன்னா 2 லா இருக்குது. அதை நீங்கள் கட்டாயமாக எழுதி ஆகணும். அப்புறம் அந்த ஃபாரடேஸ் லாஸில் ஒன்று சொல்கிறேன். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபாரடே லா? whenever there's a change in the magnetic flux linked with a coil, there's an induced EMF. அதில் இன்னும் மோஸ்ட்லாக அந்த பசங்க அந்த அடுத்த பாயிண்ட் விட்டுருவாங்க. அண்ட் எழுதணும், how long it exists? It exists as long as there is a change in the magnetic flux. அந்த பாயிண்ட்டும் மறக்காமல் எழுதணும். அப்போ ஃபுல்லாக எழுதினா தான் அந்த மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. இன்னொரு பாயிண்டில் வந்து what is the magnitude of the induced EMF? Directly proportional to dash rate of change of magnetic flux. இது செகண்ட் லா. ஸோ இதை கம்பைன் பண்ணி நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட் இருக்கும். அந்த 2 பாயிண்ட்டை ஒரே லாவாக ஆக்கியிருக்கிறாங்க. அதனால் அதுவும் கொஞ்சம் அவேராக, ஐ ஹேட் டு பி அவேர் ஆஃப் தட். அதை எழுதிக்கணும். சரி, அது மாதிரி நிறைய கொஷின்ஸ் வருது. நம்ம இப்போது இதில் 1 மார்க் கேட்பாங்க. சரியா? ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா டேஷ் கிவ்ஸ் டேஷ் என்னதுன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF. அப்புறம் ஹவு லாங் இட் எக்ஸிஸ்ட், 1 hour, 2 hour, as long as there's a change in the magnetic flux. அது ஒரு பாயிண்ட். ஸோ ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா கிவ் டேஷ் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF. செகண்டில் என்ன கொடுக்குது? magnitude of the induced EMF. இதெல்லாம் 1 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, இது ஆக்சுவலி 2 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறேன், பட் இட் கேன் பி ஆஸ்க் ஃபார் அ 1 மார்க் கொஷின். லென்ஸ்லா பற்றி என்ன வந்திருக்கும்? லென்ஸ்லா கிவ் டேஷ் டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF. அது கூட 1 மார்க் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லா ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், செகண்ட் லா magnitude of the induced EMF, and lens law gives the direction of the induced EMF. இந்த மாதிரிலாம் நிறையா படிச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ என்ன இந்த சுப்பிஸில் என்ன பார்த்தோம்? எப்படி டைம் அலாட் பண்ணுறது எக்ஸாம் ஹாலில், ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்ன டைம் அலாட் பண்ணுறது அதை பார்த்தோம். அப்புறம் 1 மார்க் கொஷினில் எப்படியெல்லாம் வந்து
சில ட்ரிக்கியாக கேட்பாங்க, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அது கொஞ்சம் பார்த்தோம். அப்புறம் பார்ட் பியில் எப்படிலாம் கொஷின்ஸ் வரும், எவ்வளோ அலாட் பண்ண பார்த்தோம். வரும் எபிசோடில் பார்ட் சி எப்படி பண்ணலாம், பார்ட் டி எப்படி பண்ணலாம், அப்போ கூட இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் டீட்டெயிலாக. ஸோ டூ வெல், ஆல் தி பெஸ்ட்.